டிசம்பர் 14 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கவனக்குறைவுக்கான ஆகாரம். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. குறிப்பு வசனம்: தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. சங்கீதம் 131:2. எனது செல்பேசியின் சிறிய திரையில் ஒளிபரப்பப்படும் படங்கள், யோசனைகள் மற்றும் அறிவிப்புகளின் தொடர்ச்சியான செயல்பாடுகளால் சோர்வடைந்த நான் எனது செல்பேசியை கீழே வைத்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அதை எடுத்து மீண்டும் ஆன் செய்தேன். ஏன்? நிக்கோலஸ் கார் 2013 வெளியான அவரது புத்தகமான தி ஷாலோஸ் என்ற புத்தகத்தில் இணையதளம் சத்தமில்லாமல் நமது உறவை எவ்வாறு வடிவமைத்துள்ளது என்பதை விவரிக்கிறார். இணையதளங்கள் என் அறிவு மற்றும் சிந்தனையின் திறனை குறைக்கிறது. நான் ஆன்லைனில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேகமாக நகரும் துகள்களின் ஓட்டத்தில் இணையதளங்கள் அதை விநியோகிக்கும் விதத்தில் தகவல்களை பெற வேண்டும் என்று என் மனம் எப்போதும் எதிர்பார்க்கிறது. ஒரு காலத்தில் நான் வார்த்தை கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் அளவிற்கு தேறினவனாயிருந்தேன். ஆனால் இப்போது நான் கடலின் மேற்பரப்பில் ஒரு சிறிய மரத்துண்டை போல் வெறுமனே மிதந்து கொண்டிருக்கிறேன். மன ரீதியாக நான் வெறுமனே மிதந்து கொண்டிருப்பது ஆரோக்கியமானதாக இல்லை. ஆனால் ஆவிக்குரிய நீரோட்டத்தில் ஆழமாய் மூழ்கி போவது எப்படி? சங்கீதம் 131 தாவீது நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் என்கிறார். தாவீதின் வார்த்தைகள் என்னுடைய பொறுப்பை எனக்கு நினைவூட்டுகிறது. என் சுபாவங்களை மாற்றுவது என்பது நான் நிலையாக நிற்பதிலிருந்து துவங்குகிறது. ஆகிலும் தேவனுடைய திருப்திப்படுத்தக்கூடிய தன்மையான சுபாவங்களை நாம் அனுபவிக்கிறோம். அவரே நம்முடைய நம்பிக்கை என்பதை நம்பி ஒரு சிறு குழந்தையைப் போல மன நிறைவுடன் நம்மால் இளைப்பாறக்கூடும். ஆத்ம திருப்தியை எந்த ஸ்மார்ட் போன் செயலியாலும் எந்த சமூக ஊடகங்களாலும் தர முடியாது. தேவனுக்கு முன்பாக அமைதியாக ஓய்வெடுக்கும் உங்கள் திறனை தொழில்நுட்பம் எவ்வாறு பாதிக்கிறது? உங்கள் மன நிறைவுக்கு உங்கள் தொலைபேசி பங்களிக்கிறதா? அன்பான தகப்பனே, உலகம் என் ஆத்துமாவை திருப்திப்படுத்தாத கவனச்சிதறலில் மூழ்கடித்துள்ளது. மெய்யான மன நிறைவுடன் நான் இருக்க உம்மை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென்.